ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி ஆயிட்டீங்களே. சும்மா சிறு சிலுக்குதுடா கண்ணு. நானும் எவ்வளவு நேரமா பாக்குறேன், அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது என் உசிரே வருது. நல்லா படிக்கணும், அப்பதான் ஆண்டோ துணை இருப்பான். ரவி, இன்ஜினியர் ஆகணும். ரமா, நீ டாக்டர் ஆகணும். இது சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி, உங்க சொல்ல நீங்க காப்பாத்துக்கீங்க. இனிமே என் சொல்ல நான் காப்பாத்துக்கணும். சொல்லுங்க, நான் என்ன செய்வோம் தயார்? நீ தயாராயிட்ட, ஆனா ஒன்ன நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீட வச்ச ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சாமி? அவன் கூட ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை உண்டாச்சு. இந்த கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சு. இது கூட நல்லதா இருக்கு ராஜப்பா. இல்ல ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா? முதல்ல இந்த நெளிவை மாத்திரம். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ, யார் பேசுறது? சார், காதல விழலாம் கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, இல்ல எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை. இல்ல எங்க பதுங்கி இருக்காங்கிறத மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. இவனை மொத்த பேர சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க. கமான். மிஸ்டர் கோகுல்ராஜ், ப்ளீஸ் கம். எஸ் மிஸ்டர் வர்மா. சார் வர்மா. எஸ் சார். அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கும். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல், உருவத்தை வளர்க்கிறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது கூடுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க.
ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. தேங்க் யூ. எஸ், என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். நான் வெளியே இருக்கணும். என் டியூட்டி. டியூட்டி பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க் யூ. என்னாச்சு? எங்க அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, பில்ல தப்பிச்சுட்டான். இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி இங்கிருந்து உத்தரவு வந்துருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ, ஐம் சாரி.
ஓகே கதவை தரங்க நான் போகட்டும். வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல சார். எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம் தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. இது எப்படியான என்ன சார்? பில்லாவுக்கு சுய நினைவு இல்லை. இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுயநினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றார்.